Welcome to Education Made Easy, International Relation, Jan month, 6th current affairs, that is G7, Group of 7. ஸோ ரீசெண்டாக வந்து யூகே நம்மளோட ப்ரைம் மினிஸ்டரை G7 சம்மிட்டுக்கு, அதாவது ஜூன் மந்த் நடந்த 2021 G7 சம்மிட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். G7னா என்ன அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் கரண்ட் அஃபேர்ஸில் கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங், apart from India, Australia and South Korea was also invited to participate in this particular proceeding as a guests. So India, Australia and South Korea மூணு பேரையுமே வந்து கெஸ்ட்டாக வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் G7 சம்மிட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து யூகே வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க in order to build back better from corona virus. ஸோ கோவிட்ல இருந்து we must have to recover. ஸோ அதுக்காக வந்து இந்த ஒரு பர்டிகுலர் G7 வந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ப்ரீவியஸாக இந்தியாவை வந்து யார் இன்வைட் பண்ணியிருந்தாங்க இந்த G7 சம்மிட்டுக்கு, லாஸ்ட்டாக நடந்த G7 சம்மிட்டுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க இந்த 47th G7 சம்மிட். ஸோ இப்போ நடந்தது, அதாவது ஜூன் 11 to 13 நடந்துச்சு இல்லைங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் G7 வந்து பார்த்தீங்கன்னா 47th G7 சம்மிட். வேற அதுக்கு முன்னாடி பிரான்ஸ் நம்மளை இன்வைட் பண்ண அந்த G7 சம்மிட் வந்து ப்ரீவியஸாக 2019 நடந்த ஒரு G7 சம்மிட். ஸோ இப்போ இந்த G7 பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துருவோம். ஸோ G7 அப்படிங்கிறது it's a block of industrialized democracies. For example, Canada, France, Germany, Italy, Japan, UK and US. ஸோ இவங்கெல்லாம் தான் G7ஓட அந்த ஒரு பார்ட்டாக இருக்காங்க. ஸோ ரஷ்யா வந்து G7ஓட மெம்பராக இருந்தாங்க ப்ரீவியஸ்லி. ஸோ 1998 to 2014 அப்போ வந்து இந்த பிளாக்கை என்னன்னு கூப்பிட்டுருந்தாங்கன்னா G8, தட் இஸ் குரூப் ஆஃப் 8. பட் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா G7ல இருந்து சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க when they annex Crimea. ஸோ கிரீமியாவை வந்து அவங்க அனெக்ஸ் பண்ண அப்புறமா they was suspended from that G8. Now this particular block is known as G7, that is group of 7. So there are no formal criteria for membership. So இந்த particular blockல வந்து மெம்பர் ஆகிறதுக்கு no specific criteria, பட் இதில் இருக்கக்கூடிய கரண்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா they are all developed democracies. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. G7 nations meet annually, presided over by leaders of member countries on a rotation basis. ரொட்டேஷன் பேசிஸில் லீடர்ஸ் வந்து மெம்பர் கண்ட்ரீஸ்லேருந்து வருவாங்க G7க்கு. இவங்க என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, குளோபல் எக்கனாமிக் கவர்னன்ஸ், இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் எனர்ஜி பாலிசி. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாத்தையும் தான் இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுக்கடுத்து என்ன அப்படின்னா, கரண்ட்டாக வந்து G7ஓட அந்த அக்ரிகேட்டட் ஜிடிபி வந்து விச் இஸ் மோர் தென் 30% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டோட்டல் ஜிடிபி. இந்த ஒரு பர்டிகுலர் 30% அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி 70% இருந்துச்சு, மோர் தென் 70% ஆஃப் த டோட்டல் கண்ட்ரிஸ். வேறஸ் இப்போ வந்து கரண்ட்டாக 30% தான் அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இது ஒன்று. இந்த ஒரு பர்டிகுலர் G7ல இந்தியா மெம்பர் கிடையாது. ஸோ இப்போது இந்தியாவை இன்வைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இந்தியாவுக்கு என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ், வாய்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ். அதுக்கடுத்து அலைஸ் அகெயின்ஸ்ட் சைனா, இண்டோ பசிபிக் செக்யூரிட்டி, எக்கானமி அண்ட் ட்ரேட், forums of democracies. So these are all the things that will be significant for India from this particular G7 summit. So first thing, voice in international organization. இப்போ நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்களே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, G7ஓட நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் வந்து ஃபர்தராக டெவலப் ஆகும். அண்ட் தென் இன்க்ளூஷன், G7ல வந்து நம்மளையும் இன்க்ளூட் பண்ணுறதுக்கோசரம் அந்த ரெக்கமெண்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஃபர்தராக வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இட் வில் ஹெல்ப் அஸ் இன் செக்யூரிட்டி அண்ட் ஃபாரின் பாலிசி இன்ட்ரெஸ்ட். நம்மளோட செக்யூரிட்டி அண்ட் ஃபாரின் பாலிசி இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும், எஸ்பெஷலி அட் த நியூக்ளியர் கிளப் அண்ட் தென் UN செக்யூரிட்டி கவுன்சில் ரிஃபார்ம். ஸோ UNSCயோட ரிஃபார்ம்ஸ் அண்ட் தென் நியூக்ளியர் கிளப், இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும். ஆல்சோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா UNSC இருக்காங்களே, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில், அதில் வந்து நான் பெர்மனண்ட் மெம்பர். ஸோ இந்த பர்டிகுலர் UNSCயோட அந்த ஒரு பர்டிகுலர் பிரசிடென்சி வந்து அடுத்தது யார் இருக்க போகிறாங்க அப்படின்னா UK தான் இருக்க போகிறாங்க. இன் Feb 2021 வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்த மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அலைஸ் அகெயின்ஸ்ட் சைனா. ஸோ இப்போது ஒரு ப்ரொபோசல் வந்து கொடுத்துருக்காங்க in order to expand the G7, which includes India, Australia and South Korea. இந்த ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் கொரியா, இவங்க இந்த G7ஓட ஜாயின் ஆன அப்புறமா இட் அல்டிமேட்லி
shape of an anti-China alliance which will check assertive diplomacy of China. ஸோ சைனாவோட அந்த அசர்ட்டிவ் ஆக்ஷன்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இந்த ஒரு அடிஷ்னல் மெம்பர்ஷிப் ஆர் இந்த ஒரு எக்ஸ்பென்ஷன் ஆஃப் G7 into G10 வந்து ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ த நியூ வெர்ஷன் ஆஃப் G7 accounts for more than 50% of world's GDP and subsequently will challenge China, which is one of the fastest growing economy in the world. So இப்போ G7லேருந்து G10க்கு ஜம்ப் ஆகும்போது ஸோ இப்போ 30% எக்ஸசிவாக இருக்கக்கூடிய அந்த ஓவரால் ஜிடிபி will jump into 50%. ஸோ வேர்ல்டோட ஓவரால் ஆவரேஜை விட 50% வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸோட ஜிடிபி வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சைனா இருக்குது இல்லைங்களா, ஸோ சைனாவை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் எக்கனாமிக் ஸ்பியர். அதுக்கு அடுத்தது இண்டோ பசிபிக் செக்யூரிட்டி. ஸோ இப்போது இண்டோ பசிபிக் ரீஜனில் வந்து அந்த செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இண்டோ பசிபிக் ரீஜனில் யூஎஸ் வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அதே மாதிரி குவாட் மெம்பர்ஸ், அதாவது இந்தியா, யூஎஸ், ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ வென் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா வில் பிகம் த மெம்பர்ஸ் ஆஃப் G7 தென் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பார்ட் ஆகிடுவாங்க. அதாவது G7ல் வந்து பார்த்திங்கன்னா குவாடோட மெம்பர்ஸ் இருப்பாங்க. இது வந்து ஃபர்தராக வந்து இண்டோ பசிபிக் ரீஜனில் செக்யூரிட்டி கோஆப்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளோட அந்த செக்யூரிட்டி கோஆப்ரேஷனை வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு அடுத்தது எக்கானமி அண்ட் ட்ரேட். ஸோ எக்கனாமிக்கலாக இது வந்து நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா G7 கண்ட்ரீஸோட நம்ம வந்து எல்லா கண்ட்ரீஸோடையும் ட்ரேடில் இருக்கும். ஸோ இட் வில் ஹெல்ப் ஹஸ் டு ரிவைவ் அவர் எக்கானமி ஆஃப்டர் த COVID-19 பேண்டமிக். இன்னும் நம்ம வந்து COVID-19லேருந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகலை. நோ ஒன் இன் த வேர்ல்டு வென் COVID-19 வந்து ஒரு எண்டுக்கு வரும்போது ரெக்கவர் ஆகணும். நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் டவுன்ஃபால்லேருந்து நம்ம வந்து திரும்ப வந்து மேலே வரணும். அப்படிங்கிறப்போ இந்த G7 நேஷன்ஸ் கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன் நம்மளோட ட்ரேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி வி வில் ரெக்கவர். ஸோ இதுவும் வந்து ஒரு பாசிபிலிட்டி. அதுக்கு அடுத்தது ஃபோரம் ஆஃப் டெமோக்ரஸிஸ். ஸோ இந்தியா, சவுத் கொரியா அண்ட் ஆஸ்திரேலியா வந்து வென் G7 கூட ஜாயின் ஆகும்போது G7 will expand into D10. it will be a forum of democracies. ஸோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபோரமாக வந்து இருக்கும். இது வந்து அந்த ரூல்ஸ் பேஸ்டு வேர்ல்டு ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடையும் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் G7 into D10 will help us. அதுக்கு அடுத்தது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் மேஜர் திங் தட் இஸ் சேலஞ்சஸ் ஃபார் இந்தியா வித்தின் G7. ஸோ G20 குரூப் ஆஃப் 20. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா G20 வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா G7ஓட அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த G20னால் வந்து பார்த்திங்கன்னா இல்லை டிஸ்டர்ப்ட். ஸோ இது வந்து ஒரு மேஜர் கன்சர்ன் ஃபார் இந்தியா பிகாஸ் இந்தியா ஆல்ரெடி G20யோட ஒரு மெம்பராக இருக்காங்க. ஸோ நம்ம G7ஓட ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ இதை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான குளோபல் எக்கனாமிக் அஜெண்டாவை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது இந்தியா ஷுட் பி காஷியஸ். ஸோ தட்ஸ் த திங் வி மஸ்ட் ஹேவ் டு சீன் வென் வி பிகம் த மெம்பர் ஆஃப் G7. D10 அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரொப்போஸ்டு திங், நாட் அ திங் தட் ஹேப்பனிங் கரண்ட்லி நோ. ஸோ D10 அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரொப்போஸ்டு ஒன். G7 தான் கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். யூ ஷுட் நோ தட். அடுத்தது யூஎஸ் ஹெஜ்மோனி. ஸோ யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஆர்எல்ஸ் இந்த G7ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து அகேன்ஸ்டாக வந்து போனாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த டேக்ஸ் இம்போர்ட்ஸில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வந்தாங்க. ஸோ ஃபண்ட்ஸ் கொடுக்கறத நிறுத்தினாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அண்ட் பீயிங் அ வெரி க்ளோஸ் நெய்பர் ஆர் பீயிங் அ வெரி க்ளோஸ் என்டிட்டி வித் யூஎஸ் நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தையும் கன்சிடருக்கு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது நான் இன்க்ளூசிவ். ஸோ G7ல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆஃப்ரிக்கன், ரஷ்யன் ஆர் மிடில் ஈஸ்டர்ன் நேஷன் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கிளைம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுடேட்டட் கிளைம் அண்ட் நான் இன்க்ளூசிவ் கிளைம். இதையும் வந்து ஒரு கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து மெம்பர் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சேலஞ்சஸ். அதுக்கடுத்து ரீஇன்க்ளூஷன் ஆஃப் ரஷ்யா, திஸ் இஸ் த மேஜர் திங். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஏன்னா
இப்போது ஒரு ப்ரப்போசல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா in order to readmit ரஷ்யா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற நேஷன்ஸ், அதாவது G7 மெம்பர் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து நிறைய எதிர்ப்பை வந்து கொண்டு வருது. பிகாஸ் ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட ஒரு ஸ்ட்ராங் அலையாக வந்து பார்க்கப்படுது. ஸோ மற்ற G7 நேஷன்ஸ் எல்லாம் வந்து ரஷ்யாவை ரீஅட்மிட் பண்ணுறதுல ஒரு ஸ்ட்ராங் ரியாக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ப்ராப்ளம் ஃபார் அஸ். இதுதான் வந்து இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வித்தின் G7. அதுக்கு அடுத்தது வே ஃபார்வர்ட். நம்ம அந்த ஒரு G7 வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, G7 when expand to D10, நம்ம வந்து அதில் வந்து ஒரு மெம்பராக ஆகும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வி ஷுட் மோர் காஷியஸ் அண்ட் ப்ராக்மேட்டிக். அதாவது G7 நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் ஷுடன்ட் ரிஃப்ளெக்ட் இன் அவர் ரிலேஷன் வித் ரஷ்யா ஆர் வித் த G20. ஸோ இதை நம்ம வந்து மைண்டில் எடுத்துக்கணும் வென் இந்தியா பிகம் அ பார்ட் ஆஃப் D10. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் we should understand from this particular current affairs. இது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐஆரில் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது இன் மெயின்ஸ். இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டைம் படிச்சிருங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ யார் வந்து கரண்ட்டாக வந்து பிரசிடென்சியில் வந்து இருக்காங்க, எங்கே நடக்குது, இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சால் போதும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் பர்செப்ஷன். நெக்ஸ்ட் இயர் எங்கே நடக்க போகுது, லாஸ்ட் இயர் எங்கே நடந்துச்சு, இந்த வருஷம் நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, போன வருஷம் நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் போதும் ஃபார் ப்ரிலிம்ஸ். மெயின்ஸுக்கு வந்து ஓவராலாக ஒரு சில நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் G7 நம்ம மெம்பர் ஆகணும்னா நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணணும், அது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். when we become a member of D10, what are all the benefits that we will acquire from that particular மெம்பர்ஷிப், இதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் வந்து மெயின்ஸில் நமக்கு கொஷின்ஸாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது.